இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பாரு. வணக்கம் மக்களே, இது நம்ம வீக்கெண்ட் ட்ரிப். இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாம்பாறை முனியப்பன் கோவில் கிடா வெட்டுங்க. இந்த கோவில் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த கோவிலில் வந்து என்ன ஒரு சிறப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இங்கே வந்து அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி கோழியோ ஆடோ பலியிட்டு அவங்களோட மக்கள், அதாவது அவங்களோட ஸ்டாஃப்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து ஜென்ஸ் மட்டும்தாங்க அலவுடு, லேடிஸ் நாட் அலவுடு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸ் தாங்க. சமைக்கிறதுலேருந்து எல்லாமே ஜென்ஸ் மட்டும்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் எப்போயுமே க்ரௌட் இருக்குங்க. அதாவது வீக்கெண்டுன்னா சண்டேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் இருக்குங்க. ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். உள்ளே வர முடியாதுங்க, பார்க்கிங்கே இடம் இருக்காது, அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குங்க. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எல்லாமே வண்டி நிறையா நிற்குங்க. நம்ம காலையில் போய் இவ்வளோ க்ரௌட் இருக்குங்க. இன்னொரு டைம் ஆக பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக தான் இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம், சிறப்பாக தொழில் போகணும், தொழில் வந்து எந்த தங்கு தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு இங்கே கிடா வெட்டி சிறப்பாக பூஜை செஞ்சு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சு படைக்கிறாங்க. இப்போது உள்ளே வந்து கருவறைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியுங்க, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு எல்லாமே கண்ணில் படும். இது என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸ் விசிட்டிங் கார்டு, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக உள்ளே வச்சாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற நம்பிக்கைக்காக உள்ளே வந்து வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்கு ஆப்போசிட்டில் வேட்டு போடுறாங்க. ஒரு வேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா மீன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வெடிங்க, அந்த அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்தும் வேட்டு போடலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வாடகை மண்டபம் நிறையா இருக்குங்க. வாடகை பாத்திரத்தில் எல்லாமே கிடைக்கிது. இப்போ வந்து நம்மளோட குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குரூப் தான் நம்மளுது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கோயில் பின்னாடியே நிறைய இடம் இருக்குது, அங்கேயே சமைச்சிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட்டு நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அவுட் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு நிறையா மண்டபம் இருக்குங்க. அங்கேயே வந்து நீங்கள் வாடகை பாத்திரம் எடுத்து அங்கேயே சமைச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இங்கே மண்டபம் வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 1500 5000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஒரு நாளுக்கு. நீங்கள் அதை சுற்றியுமே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டிகிட்டே தான் இருக்காங்க, கறி வெட்டிக்கிட்டே தாங்க இருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் கறி வெட்டிகிட்டே தாங்க இருக்காங்க. அந்த கறி வெட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே இல்லைங்க, காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கோம், கறி வெட்டிகிட்டே தான் இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே பாய்ஸ் வைபாக தாங்க இருக்குது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க நம்ம பழைய பிள்ளைங்க. மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் வாங்கடா. வாய கூட்றா, வாய கூட்றா, வாய கூட்றா. மாப்ள தலை துண்டா. ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்ள. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிற நான்வெஜ்லேருந்து சாப்பாடு வரைக்கும் எதுவுமா இருந்தாலும் ரிட்டன் வந்து வீட்டன் கொண்டு போக முடியாதுங்க மிச்சம் இருந்தால். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வர ஜனங்களுக்கு எல்லாருக்குமே வாரி வழங்கிடுறாங்க. சாப்பாடு வந்து இங்கே மிச்சம் ஆச்சு, கறி மிச்சமாச்சுன்னா ரிட்டன் கொண்டு போக முடியாதுன்ற ஐதீகம் வந்து இந்த கோயில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். வரட்டுமா மாமே?